பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயேஷுவின் பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷாலும் சமாதானம். சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 44, இறை சொற்றொடர் 20 நாம் தியானிப்போம். அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவர் ஆண்டவருக்கு காத்திருதலும் சரி, கீழ்ப்படிதலும் சரி. சோதித்த நேரம் கூட அவர் தளர்ந்து போகவில்லை, உடைந்து போகவில்லை, நம்பிக்கையற்று போகவில்லை. மாறாக ஆண்டவர் எதையெல்லாம் சொன்னாரோ அவை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார். லோட் கூட சண்டை செய்யவில்லை. நாம் தனித்தனி பக்கம் நம்முடைய எல்லையில் இருப்போம் என்று பொறுமையாய் பதிலளித்தார். சண்டை செய்யவில்லை, வெறுக்கவில்லை. நீ என்னுடன் வேண்டாம், நீ போ என்று கூட கூறவில்லை. கடவுளோடு செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. அதன்படி நடந்தார். அதை தன் உடலோடு ஒரு அங்கமாக கருதினார். மகன் ஈசாக்கு பலியிடக்கூட அவர் தயங்கவில்லை. அவ்வளவு ஆழ்ந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை, நம்முடைய குல முதல்வர் என்று அழைக்கப்பட்டார். நாமும் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, இறைப்பற்று ஆகியவற்றை உறுதியாக பற்றி கொள்ளுவோம். அபிரகாமை போல விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஆமென். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.